لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر بسم الله الرحمن الرحيم. ஹல்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மார்க்க கல்வியை தேடி செல்பவரை கண்ணியப்படுத்துவதற்காக மலக்குகள் தமது இலக்கைகளை மீறி வைக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திருக்குர்ஆன் எத்தனை ஆண்டுகளில் இறங்கியது? திருக்குர்ஆன் 23 ஆண்டுகளில் இறங்கியது. திருக்குர்ஆனில் எத்தனை பாகங்கள் உள்ளன? திருக்குர்ஆனில் 30 பாகங்கள் உள்ளன. திருக்குர்ஆனில் எத்தனை சூறாக்கள் உள்ளன? திருக்குர்ஆனில் 114 சூறாக்கள் உள்ளன. சொர்க்கத்தின் பாதுகாவலரின் பெயர் என்ன? சொர்க்கத்தின் பாதுகாவலரின் பெயர் ரில்வான். நரகத்தின் பாதுகாவலரின் பெயர் என்ன? நரகத்தின் பாதுகாவலரின் பெயர் மாலிக். அபுல் பஷர் என்று எந்த நபிக்கு கூறப்படும்? அபுல் பஷர் என்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறப்படும். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமுதாயத்திற்கு எத்தனை ஆண்டுகள் அழைப்பு கொடுத்தார்கள்? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமுதாயத்திற்கு 980 ஆண்டுகள் அழைப்பு கொடுத்தார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயத்திற்கு என்ன தண்டனை இறக்கப்பட்டது? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயத்திற்கு வெள்ள பிரளய தண்டனை இறக்கப்பட்டது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்க என்ன செய்தார்கள்? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்க அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க ஒரு கப்பலை தயார் செய்தார். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் எந்த மலை மீது நின்றது? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் ஜூதி மலை மீது ஏறி நின்றது. ஹஜ்ரத் மூசா என்பவர் யார்? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் நபி ஆவார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே வளர்ந்தார்கள்? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய அரண்மனையில் வளர்ந்தார்கள். ஃபிரௌன் என்பவன் யார்? ஃபிரௌன் என்பவன் மிஸ்ர் நாட்டின் மன்னன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பட்ட பெயர் என்ன? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பட்ட பெயர் கலீமுல்லா. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கலீமுல்லா என்ற பட்ட பெயர் ஏன் ஏற்பட்டது? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கலீமுல்லா என்ற பட்ட பெயர் அல்லாஹ்விடம் பேசியதால் இந்த பட்ட பெயர் ஏற்பட்டது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த மலை மீது அல்லாஹ்விடம் பேசினார்கள்? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலை மீது அல்லாஹ்விடம் பேசினார்கள். அல்லாஹ் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பினார்? அல்லாஹ் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பனி இஸ்ராயீல் ஃபிரௌன் மற்றும் அவனுடைய கூட்டத்தாருக்கு நபியாக அனுப்பினார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர் பெயர் என்ன? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர் பெயர் ஹஜ்ரத் ஆரூன் அலைஹிஸ்ஸலாம். ஹிஜ்ரி வருடம் எப்போதிருந்து ஆரம்பமானது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததிலிருந்து ஹிஜ்ரி வருடம் ஆரம்பமானது. மக்கா முகர்ரமா எப்போது வெற்றி கொள்ளப்பட்டது? மக்கா முகர்ரமா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு வெற்றி கொள்ளப்பட்டது. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய வீட்டில் வஃபாத்தானார்கள்? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டில் வஃபாத்தானார்கள். குலஃபாயே ராஷிதீன் என சொல்லப்படுபவர்கள் யாவர்? குலஃபாயே ராஷிதீன் என்று சொல்லுபவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லப்படும். சஹாபாக்களின் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் யார்? சஹாபாக்களின் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. அமீருல் முஃமினீன் என்று எந்த சஹாபிக்கு கூறப்படும்? அமீருல் முஃமினீன் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லப்படும். முஸ்லிம்களுக்காக மதீனாவில் ஒரு கிணற்றை விலைக்கு வாங்கியவர் யார்? முஸ்லிம்களுக்காக மதீனாவில் கிணற்றை விலைக்கு வாங்கியவர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. கல்வியின் தலைவாசல் என்று எந்த சஹாபிக்கு கூறப்படும்? கல்வியின் தலைவாசல் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லப்படும். முதலாக பாங்கு சொன்னவர் யார்? முதலாக ஷஹீதானவர் ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு தஆலா. முதலாக பாங்கு சொன்னவர் யார்? முதலாக பாங்கு சொன்னவர் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம்.